நான் உங்கள் கௌஷிகா தினேஷ்குமார். நம்ம இன்னைக்கு திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராகவேந்தர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது இந்த கோயிலோட நுழைவாயில். இந்த நுழைவாயில் அற்புதமான வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் கோயில் எப்போ நிர்மாணிக்கப்பட்டது, அந்த கோயில் திருப்பணிக்கு யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. கோயில் நிர்வாகிகளோட விவரங்கள் போர்டில் வைக்கப்பட்டிருக்கு. இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. வலதுபுறத்தில் மாஞ்சாலம்மனும் இருக்காங்க. மாஞ்சாலம்மன் சன்னதி எதிரில் துளசி மாடம் வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ உள்பிரகாரம் மூலவரை சுற்றி விஷ்ணுவோட 10 தசாவதாரங்களை சில வடிவமாக அற்புதமாக வடித்து வச்சுருக்காங்க. ओम श्री गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत्पादगुरुभ्यो नमः हरिः ओम ओम एको विष्णुर्महद्भूतं पृथग्भूतानि सह त्रीं लोकां दत्तभूतात्मा भुङ्क्ते विश्वव्यः ब्रह्मान्ता गुरवस्साक्षादिष्टं दैवं श्रीपतिः आचार्या शवदाचार्याः सन्तु मे जन्मजन्मनि पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमदां कामधेनुवे. இன்னைக்கு இருக்கிறது திருமுருகன் பூண்டியில் ராகவேந்திர சுவாமி இருக்கக்கூடிய ஒரு தேவஸ்தானம். இங்கே மூலவர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, ஆஞ்சநேயர், ராகவேந்தர், பக்த பிரகலாதர், இவங்க 4 பேர் மூல சன்னிதானத்தில் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயிலில் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கும் ராகவேந்தருக்கும் விசேஷம். ராகவேந்திர சுவாமிக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் பல்லக்குற்சவம் உண்டு. 7 மணியில் 7:30 மணியில் 8:30 மணி வரலும் ராகவேந்திர சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனை, கனகாபிஷேகம், பிரதட்சண சேவா, ஸ்வஸ்தி சேவா எல்லாம் 1 மணி நேரம் நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமி காலங்களில் மாலை வேளையில் 6:30 8 மணி வரலும் பௌர்ணமி பூஜை, பெருமாளுக்கு விசேஷ பூஜை உண்டு. இந்த கோயிலில் ராகவேந்தர் விருப்பப்பட்டு வந்த இடம். இந்த கோயிலில் ராகவேந்திர சுவாமி உத்தரவின் பேரில் இந்த வந்திருக்கிறாரு. இந்த ராகவேந்திர சுவாமி கோயிலானது அக்டோபர் மாதம் 2019 விஜயதசமி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இன்னைக்கு திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் இருக்க ஸ்ரீ ராகவேந்தர் கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பான கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.